ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் ஒரு சொற்பொழிவாற்றினார். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அவரை கைது பண்ணுறது, அவர் பேசுனது தப்பு அப்படின்னு சொல்கிறது, இதில் தான் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க இந்த திமுக அரசு. அவர் என்ன சொன்னார், எதுவும் தப்பாக சொல்லலை. மாணவர்களுக்கு கல்வியை பற்றி சொல்லணுன்னா அறிவியல் பேசணும், அறிவியல் பற்றி பேசணுன்னா ஆன்மீகம் பேசணும். ஆன்மீகம் என்ன சொல்லுதுன்னா, மாற்றுத்திறனாளிகள் அப்புறமா கஷ்டப்படுறவங்க எல்லாம் முன்ஜென்ம பாவத்தில் தான் கிடைக்குதுங்கிறது நம்மளுடைய புராணங்கள் சொல்லுது அப்படிங்கிறத அவர் சொன்னார். அது என்ன இதில் அவருங்க குத்தம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் அன்பில் மகேஷ் என்ன சொல்கிறாரு, என் ஏரியாவில் இந்த ஆள் எப்படி பேசலாம், அவரை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கிற ஸ்டாலினுக்கு ஃபோன் பண்ணி அவர் அங்கேருந்து தாயா புக்கான்னு அவர் குதிக்கிறாரு. ஒரு ஆன்மீக சொற்பொழிவுக்கு ஸ்கூலில் வர சொன்னால் அவங்க எப்படி பேசுவாங்க? அதில் சங்கர் அப்படிங்கிற ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் எப்படி நீங்கள் சொல்லலாம், அவருக்கு உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இவர் என்ன சொல்லிட்டாரு, இதுபோல் குறையாக நம்ம பிறந்திருக்கிறோன்னா அது காரணம் நம்மளுடைய முன்ஜென்ம பாவம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருக்குறள்லேயே இதைத்தான் சொல்லியிருக்குது, திருமூலர் இதுதான் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி ஆன்மீகத்தை அவர் சொல்கிறாரு. அதெல்லாம் இவங்க காதில் வாங்காமல் என் ஏரியாவில் நீ எப்படி பேசலான்னா, இது ரவுடிகள் தான் இப்படி பேசுவான், நீ எப்படி என் ஏரியாவுக்குள்ளே வரலாம், அடுத்தோட நீ வா உன் காலை வடிக்கிறேன்னு யார் சொல்லுவா? ஆன்மீகவாதி சொல்ல மாட்டான், இந்த ரவுடிகள் தான் பேசுவான். அது மாதிரி ஒரு கல்வி அமைச்சர் பேசுனாருன்னா அது எங்கே கொண்டு போய் விடுறதுன்னு தெரியல. அவரை கைது வேறு பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவர் ஆஸ்திரேலியா ஏற்கனவே அவரோட ப்ரோக்ராம் படி அவர் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு இது ஆரம்பித்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் நிறைய ஆன்மீகம் பேசுகிறாரு, ஏகப்பட்ட ஆட்கள் அதில் சேர்றாங்க, மன நிம்மதி கிடைக்குது, அதில் போகிறாங்க. ஆனால் நீங்கள் ரெட்டை வேடம் போட்டுக்கிட்டு என்ன செய்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் ரெட்டை வேடம் போடுது. இப்போ ஓட்டு வேணும்னா இப்போ முருகன் மாநாடு நடத்தலாம், ஆனால் அவர் ஆன்மீகம் பேசிட்டாருன்னா எப்படி அவர் பேசலாம் அப்படின்னு சண்டைக்கு வரலாம். நீங்கள் கருணாநிதி சமாதியில் போய் தயிர் வடை வைக்கிறீங்களே, அவர் சாப்பிடவா போகிறாரு? அதுக்கு மட்டும் நீங்கள் அதுக்கு சப்பு கட்டுறீங்கல்ல. வெளியில் இப்படி பேசுகிறது. அவர் தான் கேட்டார், ரத்தியில் என்னையா குங்குமம் வச்சுருக்கிறவர் பார்த்து என்ன ரத்தமாக வருது அப்படின்னு கேட்டார். ராமர் இன்ஜினியரா, எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தார், அவர் பாலம் கட்டினாரா அப்படின்னாலாம் நக்கல் பண்ணார். அப்புறம் பெரியாருன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்கூலில் நீங்கள் கூப்பிட்டு தானே அவர் பேசுகிறாரு. இந்த மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளிக்கு கோவம் வந்துருச்சு, எப்படி நம்மளை இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் சண்டைக்கு போயிட்டார். உடனே அதுதான் ஜாக்குன்னு சொல்லிட்டு அன்பில் ஒரு மகேஷ் என்ன சொல்லிட்டாரு, என் ஏரியாவில் நீ எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஏகப்பட்ட நடவடிக்கை எடுக்க போகிறதா சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு பூரா கொதிச்சு போய் தான் இருக்குது. இந்த திமுக ஆட்சி என்ன லட்சணத்தில் இருக்குதுன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது இதை என்ன சொல்கிறதுன்னு புரியல. எப்போ பாரு இந்த அளவு தான் கொண்டு விடுறாங்க. ஆன்மீகம் பேசிடக்கூடாது, மற்ற மதங்களை பேசலாம், எதை வேணால் பேசலாம், அவங்க அதை பற்றி எதுவும் சொல்ல மாட்டாங்க. இந்துக்கள் சாதகமாக ஆன்மீகத்தை பேசிட்டா உடனே சனாதனம் பேசுகிறான், அது தப்பு இது தப்பு, சனாதன ஒழிப்பு மாநாடு அப்படின்னு நடத்த வேண்டியது. ஆனால் நீங்கள் தயிர் வடை வைக்க வேண்டியது. இதுதான் அவங்க லட்சணமாக இருக்குது. எப்படா இந்த ஆட்சி முடியும்னு தான் இருக்குது. ஆனால் இந்த மானங்கட்ட மக்கள் என்ன செய்கிறாங்க, 500 ரூபாய் வாங்கிட்டு திரும்ப அந்த ஆட்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்படி ஆட்சி நடந்ததுன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆன்மீக சொற்பொழிவு ஸ்கூலில் கொண்டு சொல்கிறாங்கன்னா அவர் அழகாக சொல்கிறார். அவரோட நிறைய வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த சின்ன வயசில் முதல்ல ஸ்டாண்டப் காமெடி பண்ணார், ரொம்ப அழகாக சின்ன பையனாக இருக்கும்போது நம்ம பார்த்து ரசிச்சிருக்கிறோம். இப்போ அவர் ஆன்மீகத்தில் மாறிட்டார். அவர் நல்ல விதமாக
மெடிடேஷன், அன்னதானம் அப்படின்னு நிறைய செய்கிறாரு. இதில் கேள்வி கேட்குறாங்க. ஒரு ஒரு ஸ்பீச்சுக்கு அவர் 10,000 வாங்குறாரு, 20,000 வாங்குறாரு. நீயா கொடுக்குற? திமுககாரன் கொடுக்குறான்னா? வாங்குற இஷ்டப்படுறவங்க, அதனால் பலன் அடையணும்னு நம்புகிறவங்க கூப்பிட்டு கொடுக்குறாங்க. அதை பற்றி உங்களுக்கு என்ன போகுது? எல்லா சாமியார்களுமே அப்படி தான். நித்யானந்தா அப்படி தான் பணம் வாங்கினார். அது அவங்க போகிறவங்கள தான் சொல்லணுமே தவிர அவரை நம்ம சொல்லக்கூடாது. அவர் சும்மாவும் நிறைய இடங்களில் ஃப்ரீயாக கூட இப்போ கிளாஸ் நடத்துகிறாரு, மெடிடேஷன் நடத்துகிறாரு. வர மக்களுக்கெல்லாம் டெய்லி அன்னதானம் போடுறாரு. அதுக்கெல்லாம் காசு வேணுமேங்கிறதுனால இஷ்டப்பட்டவங்க கொடுங்கங்கிறாங்க, அவங்க கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு எதுக்கு வயிற்றெரிச்சல் ஆகுதுன்னு தெரியல. இதில் இந்த மகேஷ் பேசுனது தான் ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது. இவர் எப்படி எங்கள் ஊருக்குள்ளே வந்து நீ எப்படி இதை நீ பேசலாம், உன்னை நான் கைது பண்ணுவேன்னு சொல்லிட்டு நாடகம் நடத்திக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. ஆனால் என்றைக்கு தான் இந்த மக்கள் திருந்துவாங்கன்னு தெரியல. இந்த அரசியல்வாதிகள் ஏன் தான் இப்படி மக்களை நாசமாக்குறாங்கங்கிறதும் புரியல. ஸ்கூலில் நல்லதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்ததெல்லாம் நிறுத்தினாங்க. முன்னாடி நல்வழி போதனைன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நடக்கும். அதில் நல்ல ராமாயணம், மகாபாரதம், பஞ்சதந்திர கதைகளெல்லாம் சொல்லி நல்வழிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கம்ப்ளீட்டாக நிறுத்தியாச்சு இந்த திராவிட கட்சிகள். இப்போ வந்து சரி ஏதோ நல்லது நடக்கட்டும்னு சொல்லிட்டு ஆன்மீக கிளாஸ் நடத்தினா அது இப்போ அரசியல் ஆக்கிறது, நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட சண்டை போட்டு அந்த ஆள் பாவம் அவ்வளோ அழகாக பேசுகிறவரை அவர் என்ன சொல்கிறாரு, திருக்குறளாக பேசுகிறாரு. திருக்குறளில் கடவுளை பற்றி தான் பேசியிருக்குது. உங்களுக்கு கடவுள் மறுப்புன்னு இங்கே புழுவுவீங்க. அப்புறம் பெரியாரோட 21ஆம் பக்கத்தில் என்ன நடக்கோ அதுதான் நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் யுனெஸ்கோ விருது வாங்கினவர் எங்கள் பெரியார் நீங்கள். அப்புறமா இப்போ யாரோ கண்டுபிடிச்சி அப்படி ஒரு விருதும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாதுன்னு சொன்னதுக்கப்புறமா இப்போ அதை பற்றி பேசுகிறத நிறுத்திட்டாங்க. இப்படி இருந்ததுன்னா நாடு நாசமாக தான் போகும். தமிழ்நாடு குட்டப்படியாக தான் ஆக போதும். பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.